கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை இணைத்திருக்கிறீர். நாங்கள் கேட்க போகிற, தியானிக்க போகிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு அது ஆண்டவரே அப்பா, அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக நீர் எங்களை மாற்றி கொடுங்க. உம்முடைய சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே அது நிலைத்திருக்கக்கூடியது. அப்படியே ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயத்தில் அது நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு அதை பிரயோஜனமாக்கி கொடுங்க. இந்த நாளிலையும் இந்த ஜெப நேரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த பிரசன்னம் எங்களை தாங்கி தப்பித்து வழி நடத்தட்டும். எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தினம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு தனிமையும் தூரமும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தா நிறைய மக்கள் தனிமை அல்லது தூரம் என்கிற இரண்டு விஷயங்கள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல பணம் இருக்கும், காசு இருக்கும், வசதிகள் இருக்கும், நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க, உயர் பதவியில் இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா, பெற்றோர் இந்தியாவில் இருப்பாங்க, பிள்ளைகள் வெளிநாடுகள் இருப்பாங்க. அமெரிக்கால இருக்கான், லண்டன்ல இருக்கான், ஆஸ்திரேலியால இருக்கான், கனடால இருக்கிறான்னு சொல்லி பெருமையா பேசிக்கலாமே தவிர இவர்கள் தனிமையா இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே இவர்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் பணம் இருந்தும் வசதிகள் இருந்தும் தனிமை என்கிற ஒரு காரியம் அவர்களை வாட்டி வதைக்கும். இன்னொரு தூரத்துல வேலைக்காக வெளிநாடுகள் போறவங்க அந்த இடத்துல தனிமையினால் அவர்கள் வந்து பல்வேறு சூழல்களை சந்திக்க கொண்டிருக்கும். திருமணமாகி அடுத்த மாசமே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு சில பேர் போயிடுவாங்க. இந்த அரபு கண்ட்ரிகளுக்கு எல்லாம் போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அது வந்து என்ன பண்ண, அவங்க குடும்பம் இங்க இருக்கும், வயசு கம்மியா தான் இருக்கும், ஆனா குடும்பம் இங்க மனைவி தனியா இருப்பாங்க, அங்க கணவன் தனியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட அது ஒரு வகையான ஒரு தனிமை, தூரம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த தனிமையினாலும் தூரத்தினாலும் பிசாசு அநேகம் பேரை அவன் வஞ்சித்து தன்னுடைய பாவ வலையிலே வீழ்த்தி கொண்டிருக்கிறான். வேதத்திலே இளைய குமாரன், ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல இளைய குமாரன் தன் தகப்பனிடமிருந்து ஆட்சியை பிரித்து வாங்கி கொண்டு தகப்பன் இருந்த இடத்திலேயே ஏதோ நான் சாதித்து காட்ட வேண்டும் என்று அவன் அந்த வைராக்கியத்தோடு வாங்கவில்லை. அந்த பணத்தை அவன் வாங்கி கொண்டு அதை தூர தேசத்துக்கு போய் அதை அவன் துன்மார்க்கமாய் செலவழித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன், தகப்பன் என்கிறது இங்கு கடவுளை குறிக்கிறது. ஒரு மனிதன் தேவனை விட்டு எவ்வளவு அவன் தூரமாய் போகிறானோ அவ்வளவாய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவான் என்பதைத்தான் அந்த இளையகுமாரன் கதை நமக்கு காட்டுகிறது. அவன் எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவன் புத்தி தெளிந்த பொழுது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக தனிமை, தூரம், இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு அது அவசியம் இல்லாதது. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும், கூடுமானவரை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குகிறார். ஏன் ஆண்டவர் துணையை உண்டாக்குகிறாங்க என்று சொன்னால், அவன் தனிமையா இருந்தால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் அது தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கும், தேவையில்லாத செயல்களிலே அது ஈடுபடும் என்று சொல்லி அவனோடு இருப்பதற்கு ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். வேதத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அந்நிய தேசத்துக்கு தூரமாய், அந்நிய தேசத்துக்கு எகிப்துக்கு விற்கப்பட்டான். அந்த இடத்திலே அவன் போத்திபாருடைய வீட்டிலே அவன் ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் தனிமை என்பது அவனுக்கு இருந்தது. அவன் சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இல்லை, அவனை தெரிந்தவர்களோ அவனுடைய ஊர்க்காரங்களோ யாரும் இல்லை. அந்த இடத்துல யோசேப்பு தனியா இருந்தான். ஆதியாகமம் 39:11 சொல்லுகிறது, ஒரு நாள் வீட்டின் வேலையை செய்யும்படி யோசேப்பு தன்னுடைய வீட்டுக்குள் போன பொழுது அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த எஜமானுடைய மனைவியும் யோசேப்பும் மாத்திரம்தான் இருந்தார்கள், வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனிமையின் சூழ்நிலையிலே அந்த எஜமானுடைய மனைவி பாவத்துக்கு உடன்படும்படி அவனை அணுகிய போதும் அந்த தனிமையான சூழ்நிலையிலும் யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான்.
கடவுள் தன்னை பார்க்கிறார் என்கிற அந்த ஒரு ஞானம் அவனுக்குள் இருந்தது. ஆகவே அவன் தன்னை அந்த பாவத்திலிருந்து விலகி அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே வேளையிலே தாவீது அவனும் ஒரு உயர்ந்த இடத்திலே ஆண்டவரால் அமர்த்தப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அமர்த்தப்பட்ட பொழுது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வரும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டானா, அவனுடைய ராணுவத்தை, தளபதிகளை, எல்லாரையும் போர் வீரர்கள் எல்லாம் ராணுவத்துக்கு அனுப்பிவிட்டு அவன் தன்னுடைய வீட்டிலே, அரண்மனையிலே அவன் வீட்டிலே சோம்பேறியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். தூங்கி தூங்கி எழுந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தூங்கி எழுந்து அவன் அரண்மனை அந்த உப்பரிக்கையிலே, அதாவது மேல் அந்த மாடியிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டு அவன் விழுந்து போனான். அது அந்த ஸ்திரீ ஒரு உரியா என்கிற போர் வீரனுடைய மனைவி என்பதை தெரிந்திருந்தும் அவன் தெரிந்து துணிகரமாய் பாவம் செய்தான். என்று சொன்னால் தனிமை என்பது துணிகரத்தை கொண்டு வரும். நம்மிடத்திலே பணமும் அதிகாரமும் பதவியும் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு துணிகரத்தை அது கொடுக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு மனிதன் இதே போல மாடியில அவன் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது, இது நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையாய் அவன் பேசின பொழுது அவன் விழ தள்ளி போனான் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி இந்த தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய சாத்தானுடைய கருவியா இருக்கிறது. தானியேல் கூட தன்னுடைய தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு தனிமையா இருந்தான். அந்த தனிமையா இருந்த சூழ்நிலையிலும் அவன் அந்தி சந்தி மத்தியானம் அவன் தவறாமல் ஜெபம் செய்கிறவனாய் இருந்தான். நான் தானியேல் ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு பிரம்மச்சாரியாய் இருந்தான் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அவன் தனிமையா இருந்த பொழுதும், அவனை விசாரிப்பார் யாரும் இல்லாதிருந்த பொழுதும், கேள்வி கேட்பார் யாரும் இல்லாதிருந்த பொழுதும் அவன் ஜெபத்திலே அவன் உறுதியாய் அவன் தரித்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை காப்பாற்றும் அளவுக்கு அவன் அவன் நியாயத்திலே அவன் உண்மையா இருந்தான். இதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பிசாசு அவர் தனிமையா இருக்கும் பொழுதுதான் அவரை சோதிக்கிறான். தன்னுடைய சீசர்களோடு இருக்கும் பொழுது அவரை சோதிக்கவில்லை. இயேசு தனியாய் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு உபவாசம் இருக்கும்படி கொண்டு போகப்பட்டார். அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவே தனிமையில் இருக்கும் பொழுது சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது நாம் எல்லாம் ஏமாத்தினோம். நாம் அந்த அளவுக்கு, அதாவது 40 நாள் பரிசுத்தமாய் உபவாசம் இருந்து ஒரு வல்லமையோடு அந்த இடத்திலே கடந்து வருகிற இயேசு கிறிஸ்துவையே சாத்தானால் சோதிக்க முடியும் என்று சொன்னால் உபவாசம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிற நாமெல்லாம் ஏமாத்துறோம். இந்த வருஷத்துல எத்தனை வாட்டி நம்ம உபவாசம் இருந்திருக்கோம்ட்டு கணக்கு போட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆக ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவரே அவர் தனிமையில் இருக்கும் பொழுது பிசாசை வசனத்தால் தான் ஜெயித்தார். ஆகவே தனிமை எப்பொழுதெல்லாம் நம் தனிமையில் இருக்கின்ற ஒரு சூழல் வருகிறதோ, நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது நல்ல பக்திமான் வேஷம் போடுவாங்க. மனைவி பிள்ளைகள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா பாட்டில் வாங்கி வச்சு தண்ணி போட்டு அட்டகாசம் பண்ணுவாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு தனிமை ஒரு மனிதனை சோதிக்கும் ஒரு கருவியாக இருக்கிறது. தூரம், இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ செல்போன் வசதி இருக்கு, கேமரா வசதி இருக்கு. அதனால தவறு செய்பவர்கள் அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் ஈஸியா பிடிபட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பணம் படைத்தவர்கள் வெளிநாட்டுக்கு நான் ஒரு சிறுகதையில வாசிச்சேன். ஒரு பணக்காரர் என்ன பண்ணுவாரா, அவர் ஒய்ஃப் சிறு வயதுல இறந்துட்டாங்களா. ஆனா அவங்க பிள்ளைகள் 2 பேர் பிள்ளைகளை அவர் நான் கல்யாணம் முடிக்காம நான் வளர்த்து பெரிய ஆளாக்குன்னு சொல்லி வைராக்கியமா இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தாரு. அந்த பிள்ளைகளும் தன் தகப்பன் மேல தகப்பன் ரொம்ப ஒழுக்கமானவர், எங்களை ஒழுக்கமா வளர்த்தாரு, ரொம்ப நேர்மையானவர் சொல்லி தகப்பன் மேல ரொம்ப சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு காலங்கள் வந்த பொழுது அந்த தகப்பனார் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளிநாடுகளுக்கு அவர் சென்று வருவது வழக்கமா. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை அவர் மறைச்சிட்டாராம். அவர் எதுக்காக வெளிநாடு போவார்னா, அவருடைய ஆசை இச்சையை தீர்த்து கொள்ளத்தான் அந்த வெளிநாடுகளுக்கு சென்று அவர் இருந்து விட்டு வருவார் என்று சொல்லி ஒரு நண்பர்கள் மூலம் அந்த பிள்ளைகள் கேள்விப்பட்ட பொழுது அவர் தகப்பனுடைய பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் உடைந்து போனார்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம தூரமாய் இருக்கும் பொழுது நாம் தவறு செஞ்சா யாருக்கும் தெரியாது என்று சொல்லி துணிகரமாய் செய்கின்ற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே
ஆண்டவர் அவர் தனிமையா இருக்கும் பொழுது தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் துணைகளை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆகவே முடிந்த வரை நாம் தனிமையா இருப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படியே தனிமையா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு துணையாக வைக்கும் பொழுது ஆண்டவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தனிமையா இருப்பது அது ஆதியாகமம் ஆதாம் முதற்கொண்டு இந்த நொடி வரை அது நல்லதல்ல, நல்லதல்ல. நாம் தனிமையா இருப்பது ஒருபோதும் நல்லதல்ல. ஆனால் அப்படி தனிமையா இருக்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது நம் வசனத்தோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். யோசேப்பை போல, தானியேலை போல நாம் ஒரு வைராக்கியம் உள்ள பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழும்படி வசனத்தால் பிசாசை ஜெயிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வசனத்தால் பிசாசை ஜெயித்தது போல நாமும் பிசாசையும் அவன் கூட்டத்தையும் அவனுடைய செயல்களையும் அவனுடைய யோசனைகளையும் அவன் தந்திரங்களையும் வசனத்தினால் முறியடிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை இரக்கங்களை தேவன் நம் அனைவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.